அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட் அனலைஸில் எந்த ஸ்ட்ரைக் எந்த விலைக்கு எபோ சஸ்டெயின் ஆனால் ஆர் பிலோ சஸ்டெயின் ஆனால் மார்க்கெட் என்ன டைரக்ஷன் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது மேக்ஸ் ஃபுல்லி மேக்ஸ் கணக்கடிப்படையில் மட்டும்தான். நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ப்ரைஸ் ஆக்ஷன் இதெல்லாம் எதுவுமே பார்க்கறது கிடையாதுங்க. வேல்யூஸ் அதுக்கு சர்டன் ரூல்ஸ் அதை வச்சு ட்ரேட் பண்ணுறோம். அது மட்டும் இல்லை மார்க்கெட்டுடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வச்சு இங்கே ட்ரேட் பண்ணாதீங்க ஆப்ஷன் பையிங்கில். ஓகேங்களா? செல்லிங்க்கு பயன்படுத்துங்க, பையிங்க்கு பயன்படுத்தாதீங்க. ஏன்னா மார்க்கெட்டுக்கு டைம் வேல்யூ கிடையாது. அது 9:15 ஓப்பன் ஆகும், 3:00 முடியும். அது எங்கே வேணால் நம்ம போகலாம், எங்கே வேணால் வரலாம். ஆனால் ப்ரீமியம் அப்படி கிடையாது. நீங்கள் எடுக்கக்கூடிய ஸ்ட்ரைக் அந்த விலை அதெல்லாமே. அதனால் டைம் வேல்யூவே நம்ம கான்செப்டில் நம்ம அடித்து உடைச்சிட்டோம் நம்ம மேக்ஸில். ஓகேங்களா? அதனால தான் நான் எப்போவுமே சொல்கிறது, நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு படித்தவங்க என்கிட்ட நானே மார்க்கெட் ஏறுகிறேங்கன்னா கூட நீங்கள் நம்பாதீங்க, நம்மளுடைய மேக்ஸ் என்ன சொல்லுது அப்படிங்கிறத நம்புங்க அப்படிங்கிறது. சரி, இன்னைக்கு மண்டே ட்ரேட் நம்ம சேனலுடைய ஸ்லோகன் படி மிஸ் பண்ணக்கூடாது. ஃப்ரைடே ட்ரேட் லாஸ் பண்ணக்கூடாது. இது நம்மளுடைய சேனலுடைய ஸ்லோகனே இதுதான் இத்தனை வருடங்களா. ஓகேங்களா? மார்க்கெட் இன்னைக்கு 25,000 புட்டு 172 rupees பிலோ கீழே இருந்தா நிஃப்டி ஏறும், மேலே இருந்தால் நிஃப்டி ஏறும். ஓகே, ஆனால் அவர் இங்கிருந்து கீழே வந்தார்னா ஒரு வேலையில திரும்பி ஆகணும், இதை டவுன் ஆர் அப். அதே இங்கேருந்து மேலே போனார்னா ஒரு வேலையில டவுன் ஆகணும், ஆர் அப் ஆகும். இப்போ அதெல்லாம் ஏன் நடக்குது? அப்போ ஒரு ஸ்ட்ரைக்கு நான் இந்த வேலை சொல்கிறேன்னாக்கில் டைரக்ஷனுக்கு மட்டும்தான். அது ஒரு இடத்துல போயிட்டு அடுத்த டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணும். அதுவும் மேக்ஸ் அடிப்படையில் நம்மளால கண்டுபிடிக்க தெரியணும். ஓகேங்களா? ஒரே இதை மட்டும் வேல்யூ வச்சு ட்ரேட் பண்ணால் அந்த ட்ரெண்டை ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம், அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. அதே இந்த ப்ரைஸ்க்கு கீழே இருக்குன்னா என்ன நடக்கும்? கீழே இருந்து இந்த ப்ரைஸ் கீழே இருக்குதுன்னா மார்க்கெட் ஏறணும் தானே நம்ம சொல்கிறோம். ஆனால் கீழே வரும், மறுபடியும் இதுக்கு நோக்கி போகும், கீழே வரும், மறுபடியும் இதை நோக்கி போகும். அப்படி ட்ரேட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அதெல்லாம் ஏன் நடக்குது? அப்போ யாரை பார்க்கணும்? யார் இவர் இதுக்கு கீழே இருந்தால் கால் சைடு மார்க்கெட் மேலே ஏற போகுதுன்னு சொல்கிறோம். அப்போ கால் சைடில் தான் என்ட்ரி எடுக்கணும். கால் ப்ரைஸை யாரை எந்த ஸ்ட்ரைக்கை எந்த விலையில் வாங்கணும், அதுக்கு ஸ்டாப் லாஸ் என்ன, டார்கெட் என்ன, எல்லாமே நமக்கு தெரிந்திருக்கணும். அப்போ தான் ட்ரேட் பண்ணணும். யூடியூப்ல இந்த இன்ஸ்டால இந்த மாதிரி சோசியல் மீடியாவில் ஆயிரம் இது கொடுப்பாங்க எல்லாரும், இன்க்ளூடிங் மீ, என்னையும் சேர்த்து சொல்கிறேன். அதெல்லாம் நம்பாதீங்க. நீங்கள் படித்து தெரிந்து கொண்டு பண்ணுங்க. தெரியலையா இதை பற்றி சிந்திக்கவே சிந்திக்காதீங்க, ட்ரேடும் பண்ணாதீங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.